எக்ஸாம் பாயிண்ட்க்கு வரவேற்கிறேன். சாவித்ரிபாய் புலே பற்றிய முக்கியமான வினாக்களை ஒவ்வொன்றா பார்த்துக்குவோம். ஒவ்வொரு வினாக்களுக்கும் டீடைல் டிஸ்கஷன் இருக்கும். அதை முழுமையா பார்த்துக்கோங்க. முதல் வினா, சாவித்ரிபாய் புலே அவர்கள் எப்போது பிறந்தார்? 1831 ஜனவரி 3ஆம் தேதி மகாராஷ்டிராவின் சதாரா மாவட்டத்தில் சாவித்ரிபாய் புலே அவர்கள் பிறந்தார். எப்பெல்லாம் ஒரு இயர் பத்தி பேசுறோமோ அந்த இயர் தொடர்பான கூடுதல் தகவலை சேகரிக்கணும். நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகும்போது ஒரு இயர் பாக்குறோம்னா அதை மொத்தமா கம்பேர் பண்ணி எழுதி வச்சுக்கணும். 1831 என்னென்னலாம் ஹிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தொகுத்து எழுதிக்கோங்க. சாவித்ரிபாய் புலே அவர்கள் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியராக எத்தனை வயதில் பணியாற்றினார்? 17 வயதிலேயே இந்தியாவின் முதல் பெண்கள் பள்ளியை தனது கணவருடன் சேர்ந்து தொடங்கியவர் சாவித்ரிபாய் புலே அவர்கள். சாவித்ரிபாய் புலே யாருடன் இணைந்து முதல் பெண்கள் பள்ளியை தொடங்கினார்? அம்பேத்கர், ஜோதிபா ராவ் புலே, திலகர் அல்லது காந்தி? முன்னாடியே பார்த்தோம்னா தனது கணவர் ஜோதிபா ராவ் புலேவுடன் இணைந்து சமூக சீர்திருத்தத்திற்காக பாடுபட்டவர். ஒடுக்கப்பட்ட மக்கள் முன்னேற்றம், பெண்கள் முன்னேற்றம், பெண் குழந்தைகள் கல்வி தொடர்பாக தொடர்ந்து இயங்கியவர் சாவித்ரிபாய் புலே. சாவித்ரிபாய் புலேயின் முதல் கவிதை தொகுப்பு எது? ஆப்ஷன் ஏ காவியா புலே, ஆப்ஷன் பி சத்யஜோதக், ஆப்ஷன் சி மகிழா, ஆப்ஷன் டி பால் ஹத்யா. 1854ஆம் ஆண்டு காவியா புலே என்ற தலைப்பில் தன்னுடைய முதல் கவிதை வெளியிட்டார். இவருடைய முக்கியமான பாடல் தலைப்பு கோ கெட் எஜுகேஷன். சத்யஜோதக் சமாஜம் எப்போது நிறுவப்பட்டது? 1848, 1851, 1873, 1897. செப்டம்பர் 24, 1873 சத்யஜோதக் சமாஜம் தொடங்கப்பட்டது. அதே 1873 தான் குலாம்கிரி என்ற நூலை வெளியிட்டார் ஜோதிபா ராவ் புலே. குலாம்கிரி என்றால் அடிமைத்தனம் என்ற அர்த்தம். சத்யஜோதக் சமாஜம் என்றால் உண்மை விரும்புவோர் சங்கம் என்ற அர்த்தம். இந்த அமைப்பின் சார்பாக சத்யஜோதக் திருமணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வரதட்சணை ஏற்ற மிக எளிமையான திருமணங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் நிலவிய பெண் சிசு கொலையை தடுப்பதற்காக பெண் சிசு கொலை தடுப்பு இல்லம் ஜோதிபா புலே அவர்களால் எப்போது நிறுவப்பட்டது? 1853, 1863, 1873 அல்லது 1883? பெண் சிசுக்கொலை தடுப்பு இல்லத்தை ஜோதிபா ராவ் புலே அவர்களும் சாவித்ரிபாய் புலே அவர்களும் சேர்ந்து தொடங்கிய ஆண்டு 1863. சாவித்ரிபாய் புலே அவர்கள் 1852 நிறுவிய அமைப்பு எது? சத்யஜோதக் சமாஜம், மகிழா சேவா மண்டல், பாலஹத்ய பிரதிபந்த கிருஹா, பெண்கள் சங்கம். பெண்கள் பாதுகாப்புக்காக மகிழா சேவா மண்டல் என்ற அமைப்பை 1852ஆம் ஆண்டு தொடங்கினார் சாவித்ரிபாய் புலே அவர்கள். இந்த அமைப்பின் முக்கிய நோக்கம் பெண்களுக்கு கல்வி அளித்தல் மூலமாக அவர்கள் வாழ்வில் மேம்பாட்டை கொண்டு வருவது, பெண் உரிமையை பிரபலப்படுத்துவது போன்ற நோக்கங்களில் இந்த அமைப்பு செயல்பட்டது. பாலஹத்ய பிரதிபந்த கிருஹா என்பது அந்த பெண் சிசுக்கொலை தடுப்பு இல்லத்தோட அபிஷியல் நேம். சாவித்ரிபாய் புலே அவர்கள் எதை காந்தி ஜோதி என்று அழைத்தார்? காந்தி என்றால் புரட்சி என்ற புரட்சிக்கான விளக்காக சாவித்ரிபாய் புலே அவர்கள் எதை கருதினார்? கல்வி மற்றும் சமூக சீர்திருத்தம் ஆகிய இரண்டும் தான் சாவித்ரிபாய் புலே அவர்களால் புரட்சிக்கான ஜோதி என்று அழைக்கப்பட்டது. 1897ஆம் ஆண்டு சாவித்ரிபாய் புலே அவர்களின் வாழ்வில் முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது. அது என்ன? ஆயிரத்தி 1897ஆம் ஆண்டு இந்தியா முழுவதும் பிளேக் தொற்று பரவி இருந்தது. அந்த நேரத்தில் தன்னலம் கருதாது தொற்றுநோய் பரவிய போது தன்னலம் கருதாது மக்களுக்கான சேவையை செய்தவர் சாவித்ரிபாய் புலே அவர்கள். 1897ஆம் ஆண்டு தொற்றுநோய் தடுப்பு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டம் மிக முக்கியமானது. ஆங்கிலத்துல எபிடமிக் டிசீசஸ் ஆக்ட்னு சொல்லுவோம். இந்த பிளேக் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக WC ரேண்ட் என்ற ஒரு பிளேக் கட்டுப்பாட்டு அதிகாரி அப்பாயின் பண்ணிருப்பாங்க. சோ அவருடைய செயல்பாடுகளுக்கு மீது எதிர்ப்பு கொண்டு சபேகர் சகோதரர்கள் அவர் சுட்டு கொன்றார்கள்னு வந்திருக்கும். சோ அந்த நேரத்துலதான் பிளேக் தொற்று கட்டுப்பாடு தொடர்பாக திலகர் ஒரு கட்டுரை எழுதியிருப்பாரு. ஆங்கில அரசு எதிர்ப்பு. அதுக்காக திலகர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இப்படி ஒரு வருஷம் படிக்கும் போது அந்த வருஷத்துக்கு எல்லா ஈவெண்ட்டையும் நம்ம சேர்த்து பார்த்து வச்சுக்கிறது எக்ஸாம்ல ஈஸியா எலிமினேட் பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். இந்தியாவின் முதல் பெண் முஸ்லிம் ஆசிரியர் என்று கருதப்படுபவர் யார்? பாத்திமா ஷேக், ஷேக் ஹசீனா, பெனாசி பூட்டோ, பாத்திமா பீவி. ஜோதிபா ராவ் புலே மற்றும் சாவித்ரிபாய் புலே அவர்களோடு பாத்திமா ஷேக் அவர்களும் சேர்ந்துதான் பெண்கள் பள்ளியை தொடங்கியிருப்பாங்க. சோ இந்தியாவின் முதல் பெண் முஸ்லிம் ஆசிரியர் என்று அறியப்பட்டவர் பாத்திமா ஷேக். 1848 முதல் பெண்கள் பள்ளி தொடங்கப்பட்டது. தொடர்ந்து படிப்படியாக பெண் குழந்தைகள் சேர்க்கை அதிகரித்தது. 1852ஆம் ஆண்டு ஆங்கிலேய அரசாங்கம் சாவித்ரிபாய் புலே அவர்களை சிறந்த ஆசிரியர் என்று கௌரவப்படுத்தியது.